இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு நரிக்குட்டி கதை. ஒரு காட்டில் ஒரு சிங்க தம்பதிகள் வாழ்ந்து வந்தன. அதற்கு 2 குட்டிகள். ஆண் சிங்கம் இறை தேடி கொண்டு வரும், பெண் சிங்கம் குட்டிகளை அங்கும் இங்கும் அலையவிடாமல் பேணி காக்கும். ஒரு நாள் ஆண் சிங்கத்துக்கு இரை அகப்படவில்லை. ஒரு வறுமலில் ஒரு நரிக்குட்டி கண்ணில் படவே அதை கவ்வி கொண்டு வீட்டுக்கு வந்தது. இதை தவிர வேறு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றது ஆண் சிங்கம். ஆனால் பெண் சிங்கமோ அந்த நரிக்குட்டி மிக மிக சிறியதாக இருந்ததால் அதை கொன்று இரையாக்குவதற்கு பதிலாக 2ஓடு 3ஆய் வளர்க்க ஆரம்பித்தது. குட்டிகளும் 3 ஓரளவு வளர்ந்தன. காட்டுப்பகுதியில் சுற்றவும் தொடங்கின. ஒரு நாள் அப்படி சென்றபோது ஒரு யானை அவைகளின் எதிரே வந்தது. அதை பார்த்ததும் நரிக்குட்டி, ஐயோ, இதன்கிட்ட போகவே கூடாது என்று வீட்டிற்கு ஓடி வந்து விட்டது. சிங்க குட்டிகளுக்கு அதன் செய்கை எரிச்சல் ஊட்டியது. உடனே வீட்டுக்கு வந்து தாயிடம் நரி நடந்து கொண்ட விதத்தை கூறின. தன்னை பற்றி புகார் கூறப்படுவதை கண்ட நரிக்குட்டி கோபத்துடன், நான் இவர்களினும் சௌரியத்தில் குறைந்தவனா? இவர்கள் என்னை பழித்து கேலி செய்வதேன்? கூழுக்கு மாங்காய் தோற்குமா? நான் இவர்களை தண்டித்து என் பராக்கிரமத்தை காட்டுவேன். கொட்டினால் தேல், கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சியா என்று உரத்த குரலில் மிரட்டியது. பார்த்தது பெண் சிங்கம். இனி இது ஒத்து வராது என்று உணர்ந்து அது அந்த நரிக்குட்டியை தனியாக அழைத்து சென்று, நீ நரிக்குட்டி, உன் குலத்தில் யானையை கொல்லுகிற சக்தி இல்லை. உன்னை நான் எடுத்து வளர்த்ததால் நீ இப்படி வீரம் பேசுகிறாய். இவர்கள் உன்னை இன்னான் இவன் என்று அறிவதற்கு முன்னே நீ ஓடிப்போ, இல்லாவிட்டால் அவர்கள் கையில் அடியுண்டு இறந்து போவாய் என்று எச்சரித்தது. அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் அந்த நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது.